என்னுடைய திருப்பெரும்புதூர் வீடு வாடகைக்கு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேனர் ஒன்று போட்டு வச்சிருந்தேங்க. அதை பார்த்துட்டு வீடு வாடகைக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பேரில் ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து வாடகைக்கு பார்த்தாங்க. அவங்க வந்து சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இதில் உங்களுக்கு அனுபவம் இருந்தது, இல்லை ஃப்ராடு சீட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கருத்துக்களை தவறாமல் கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணுங்கள். அவங்க அந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து அந்த எங்களை வீடை பார்த்துட்டு நாங்கள் சொன்ன வாடகையும் நாங்கள் சொன்ன அந்த ரெண்டலும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் கொடுப்போங்க, அதில் வந்து நீங்கள் சைன் பண்ணி எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருப்போம், அது பிரகாரம் நீங்கள் எங்களுக்கு வீடை வந்து நீங்கள் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு ஒப்படைச்சிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வரக்கூடிய ஆட்களை தேடி அவங்க வந்து அந்த வீட்டில் வாடகைக்கு விடுவாங்களாமா. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு வாடகைக்கு வராரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட ரெண்டலும் அட்வான்ஸும் அவர்கிட்ட இருந்து டைரெக்டாக அவங்க வாங்கி நம்மளுக்கு வந்து மாதம் மாதம் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. நான் இது வரைக்கும் டைரெக்டாக டெனண்ட் கிட்ட தான் வீடு வாடகை விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கிட்ட வீடு வாடகை விட்டதில்லை. உங்களுக்கு யாராவதுக்கு இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் மூலிமா ஏன்னா ஃப்ராடு என்ன பண்ணுறாங்களா, ஸ்கேம் என்ன பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களோட கருத்துக்களை தவறாமல் கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.